பொருட்கள் எல்லாமே வந்து கட்டியாச்சு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குண்டா வந்து வைக்கிறதுக்கு இடமே காணாத போல் இருக்குது. ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இருக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. இதில் பார்த்தா தெரியும். இதில் சோயா மீட் பருப்பு அதோட இதில் மீன் டின்னும் வச்சுக்கிறோம். 5 கிலோ அரிசி 5 கிலோமா கவனங்க பேரமா. புதுக்குடியிருப்பில் வந்து வேறு என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விதமான தேவைகள் தேவைப்படுது, பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்க்க போகிறோம். பார்த்து என்ன சம்பவங்கள் நடந்ததுன்றதை வந்து அண்ணா எங்களுக்கு விவரிப்பார். நம்ம யாரும் இருக்கிறோமா, கொண்டு இருக்கிறோமா? கவனம், நீங்கள் தூக்காங்க. வெயிட் வேறு யாரும். இது வரைக்கும் ஒரு எம்பியால் இந்த ஒரு 100 மீட்டர் கொங்கிட்டு அடிக்கப்பட்டு தந்திருக்கோழியா மிச்சம்படி இந்த ரோட்டை செய்து இது ஓகே. அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம். இவ்வளோ தூரம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியும் எந்த ஒரு வீதி அதிகார சபை எதுவும் வந்து இந்த செய்தரே இல்லை. இந்த இடத்துல எல்லாம் வந்து சரியாக தண்ணி நின்று ஒரு மாதிரி. இந்த வீதியால் இப்போ சாதாரணமாக பள்ளிக்கூட பிள்ளைகள் போகலாது, டியூஷனுக்கு போகிறாக்கள் போகலாம், பிரதியோ வகுப்புக்கு போகிறாக்கள் போக. ஆனால் நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க. எல்லாருமே சேர்ந்து வருவினோம். எனக்கு தந்தது எனக்கு தெரியல, அவருக்கு தெரியல அப்படி இந்தியால கொடுக்காத பட்சத்தில் இவங்கள்ட்ட நாங்கள் விண்ணப்பிச்ச நேரம் இவங்க எங்களுக்கு இந்த பொதியலை எங்களுக்காக தந்தவங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அந்த பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் ஆடியஸால கொடுத்தே ஆகுவோம். புலம்பெயர் நாடுகள்ல எல்லாம் எக்கச்சக்க பேர் இங்கே மக்கள் கஷ்டப்பட்டு வந்து பார்த்து உதவி செய்கிற காத்து கொண்டிருக்கணும். அது சரியான இடத்துக்கு போய் சேரும். உண்மையாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஏன்னா நாங்கள் கேட்ட உடனே யார் கொடுத்தாலும் இல்லை வேற யாரும் பண்ணுங்க. வணக்கம் எல்லாருக்கும். பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு இங்கே புதுக்குடியிருப்பில் அதுவும் வேன் விட்டுட்டு போனாங்க. அதே இடத்துல ஜெரின் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறோம். போனாலுமே வந்து எங்களுக்கு சரியான கவலை. இங்கே விட்டுட்டு போனோம்ண்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தொடர்பே இல்லை. 3-4 நாளைக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கு காரணம் வேறண்டா வந்து இலங்கை என்ன முதல் தர வலையமைப்பு. அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் சரி தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி உடனே செய்து முடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு நாள் அப்செட்னு தெரிஞ்சுட்டு எல்லா இடம் அப்செட் தெரிஞ்சுட்டு அந்த ஒரு நாள் செய்து முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு நாள் தான் மழை, ஓகே, அடுத்த நாள் தான் செய்து முடிச்சிக்கலாம். அதான் எங்களுக்கு நேற்று தான் கவரேஜ் வந்தது. என்ன பிரச்சனைனா வந்து எல்லா நெட்வொர்க்கும் வேலை செய்யாட்டி பிரச்சனை இல்லை. ஒரு சில நெட்வொர்க் வந்து வேலை செய்து தான் இருந்தது. வாங்கினா அப்போ நாங்களுமே வந்து உங்களோட நெட்வொர்க் வந்து வேலை செய்யலை. பக்கத்து வீடு அப்போ அப்படி இருந்தது. அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தொடர்பாளர்லாம் முக்கியம். அதுகள் சரியாக இருந்தால் தான் இப்போ ஒரு இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து அப்படியே ஃபுல்லாகவே இதாகிட்டு அதோட எல்லா இடங்களையும் இப்போ யாழ்ப்பாணம் இங்கால மற்றது அதை விட தென்பகுதி மலையக பகுதி எல்லா இடங்களையும் வந்து சரியான பாதிப்பு. முடிஞ்ச அளவு வந்து உங்களால் என்னென்னு சொல்கிற பக்கத்தில் இருக்கிறாக்களோ தெரிஞ்சாக்கள் மூலியமாகவோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு வந்து இக்கட்டான நேரத்தில் வந்து இயலுமான அளவு செய்யுங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து செய்து நாங்கள் வளமையாக என்னோடய இதுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து இங்கே ஹோமுக்கு புதுக்குடியிருப்புக்கு வரணும். ஆனால் இந்த முறை அங்கே வெள்ளத்தோடு அங்கே ஒரு இதொன்று செய்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், ஏற்கனவே அதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு என்னென்னா வந்து புதுக்குடியிருப்புலையும் செய்யணும். வேண்டாம் வந்து பிரதானமான பாதிப்பு புதுக்குடியிருப்பில் எக்கச்சக்க பேர் வந்து ஏராளமாக பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ செய்யணுமென்றக்காண்டி கணக்கு பேர் இங்கேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போன உடனே இங்கே நிலைமை என்ன மாதிரி இருக்குது, ஜெரன் வீட்டுக்காரர் என்ன மாதிரி இருக்கணும், அதோட ஆயில் என்ன மாதிரி இருக்குது, புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு என்ன மாதிரி இருக்குன்னு எக்கச்சக்க பாலங்கள் வந்து உடைஞ்சிட்டு இனி அது மறுசீரமைக்கிறதுக்கே வந்து கனகாலமாகும். இன்றைக்கு கணக்கு உதவிகள் செய்ய போகிறோம். வந்து இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு எக்கச்சக்க பேர் பங்களிப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து தம்பி செய்யுங்கோ என்று அவைண்ட பங்களிப்பும் தந்திருக்கு. யார் பங்களிப்பு செய்தவ எவ்வளவு என்னென்ன செய்தவ என்றது வந்து இந்த வீடியோண்ட கடைசியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எல்லாமே வந்து உரிய வகையில் தான் செய்கிறோம். நாங்கள் வந்து உரிய அதிகாரி ஜிஎஸ்கிட்ட போய் யாருக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து உதவிகள் வந்து ஒரே இடத்துக்கு வந்து திருப்ப போகக்கூடாது. யார் தேவை உள்ளவர்கள் என்றதை அறிஞ்சு அவைகளுக்கு தான் வந்து இந்த உதவிகள் வந்து போகுது. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நாங்கள் எங்களோட கண்முன்னே நடக்க வந்து அதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்து எங்களால் ஏழுமான அளவு செய்யாட்டி வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு மனுஷரே இல்லைன்ற அளவுக்கு யோசிக்க தோணும். அதுமாதிரி தான் அப்போ கேட்டிருந்தவ கணக்க பேர் வந்து கேட்டிருந்த மட்டும் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறது
இப்போ செய்யக்கூடிய அளவுக்கு வேண்டி பொருட்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து சொல்லி அங்கே பேக்கிங் எல்லாமே நடக்குது. இப்போ ஜிஎஸ்கிட்ட வந்து தொடர் டெலிஃபோன் மூலியமாக காய்ச்சினாங்க. இப்போ நேரடியாக போய் ஒரு கதைச்சிட்டு எங்கே கொடுக்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதை அப்படியோ தொடர்ந்து பாருங்கள். மற்றது எல்லாருக்குமே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட இருந்த எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்து கொண்டு போவோம். என்ன அந்த வெயில் அடித்து கொளுத்துது, ஆனால் நல்லா இருக்குது. ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். அதிகாரி ஒரு ஆள்கிட்ட வந்து கதைக்கிறது நல்ல மெயினாக வந்து இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எக்கச்சக்க பேர் மூலியமாக எக்கச்சக்க வழிகளில் வந்து உதவிகள் வரும். அப்போ யாருக்கு போயிருக்கு யாருக்கு போகலைன்ற சில வேலை கிடைச்ச ஆக்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வேறு இருக்கு. இல்லை கொஞ்சம் இதில் கொடுக்க போகிறோம். இப்போ ஜிஎஸ்கிட்ட டைப்பம் பண்ணி வந்தோம். நேற்றே நான் இதை கதைச்சிட்டு விவரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு சாமான் காட்ட சொல்லிட்டேன். இந்த கடையில் தான் வந்து பொருட்கள் எல்லாம் காட்ட சொல்லியிருக்கு. உரிய அதிகாரிகளோட கதைச்சி தான் செய்கிறமே. நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்துருந்தா வந்து திருப்ப அவைகளுக்கு போகக்கூடாது, எல்லாமே வந்து பறந்து இது செய்யணுன்றதுக்காண்டி தான் கதைச்சி விவரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்கிறோம். இதில் நான் வந்து பார்சல் கட்டி கொண்டிருக்கணுமாக்கும். இன்னும் கட்டுப்பட்டு தான் உதவி தான் செய்யணுமா? இங்கே வந்து அந்த பார்சல் எல்லாம் வந்து இதில் வச்சு தான் பிரித்து எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். தயாராகுது. பொடியங்கள் வைக்கப்படுறாங்க. எல்லாம் கட்டுப்படுது, முடிஞ்சிடும் நம்ம ஒரு கொஞ்ச நேரத்தில். வெள்ளத்திற்கு பிறகு புதுக்குடியிருப்பு டவுனையும் அப்படியோ பார்த்துட்டு போவோம். இந்த இடங்கள் எல்லாம் வந்து தண்ணி நின்றது. என்ன டவுன் பள்ளமான இடத்துல இருக்குது. டவுனில் இந்த இஞ்சால பக்கத்தில் இருக்கிற கடைகள் இருக்குது தானே, அங்கால பக்கத்தில் இருக்கிற கடைகள் இப்போ ஓரளவு கடையெல்லாம் உயர்த்தி கட்டிட்டாங்க. அதுக்கு முதல்ல மழை கூடியனா சரி எல்லா கடைக்கும் தண்ணி தான். சரி, முதல் வேலை செய்த கடையில் இப்போ 2 மணிக்கு போல் வருதா? 2 மணிக்கு அடிப்பாங்க. வெள்ளம் வந்துட்டு வாண்டா சரி போக வேண்டியான், இல்லாட்டி அவ்வளோ ஸ்டோக்கும் வேஸ்ட்டு. இப்போ தான் அந்த நீல வானத்தை பார்க்குறோம். ஐயா அப்பா, இனி இப்போ அந்த ஒரு வருஷம் வந்து 2-3 நாள் இப்படி தான் வாரது. இங்கால பொருட்கள் எல்லாமே வந்து கட்டியாச்சு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குண்டா வந்து மா, சீனி, மீண்டின், பருப்பு, சோயா மீட், அங்கர், வெங்காயம், மற்றது தேயிலை, சோப்பு இருக்குது. அத்தியாவசியமாக ஒரு அவசர தேவைக்கு என்னென்ன பயன்படுத்தணுமோ அது எல்லாமே வந்து கட்டி இருக்கணும். இது அதுக்குள்ள வரும் இடங்கள் அதை கிட்டத்தட்ட 80 பார்சல் வந்து கட்டி இருக்கிறோம். பார்க்க உங்களுக்கு ஒரு சின்ன பொதி மாதிரி தான் இதில் தெரியும், ஆனால் சரியான வெயிட் 20 கிலோ கிட்ட வரும். 5-6 அடிச்சு விடு. சரியான வெயிட்டாக இருக்குது. ஒரு இது 20 கிலோ கிட்ட வரும். இதை விட இன்னும் கொஞ்சம் பார்சல் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து எங்களுடைய என்னமோ தேவையான்ருக்கு. அதுக்கு என்னென்னத்துக்கெல்லாம் ராசாத்தி பயன்படுத்துதுன்றதை பாருங்கள். ராசாத்தி எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு கஷ்ட காலத்தில் உதவி செய்யும். இந்த நேரத்துலையும் உதவி செய்கிறது. கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாமே ஃபில் ஆயிருமேண்டா. ரைட் 50 ரூபா ஷாப்பிங் பேக் கொண்டு போட்டுருக்குறான். இதுக்கு பில் போடுவீங்களோட? வைக்கிறதுக்கு இடமே காணாத போல் இருக்குது. இவ்வளவு வந்து 80 பொதி இல்லை, இதில் இன்னுமே வேற காத்திருக்கு. 80 பொதிக்கே இப்படிண்டா ராசாத்தி இவ்வளோ வெயிட்டை தாங்க என்ன ஒரு பேக்கே 20 கிலோண்டா. இன்றைக்கு தான் அவ்வளோ வெயிட்டை போட்டு தூக்க போகுது. இடர்கால பணிக்கும் ராசாத்தின் பங்களிப்பு சொல்ல தேவையில்லை. என்ன இன்றைக்கு சரியான வெக்கையாக தான் இருக்குது. வெயில் அடிக்குது. அந்த எவ்வளவு மழை பெஞ்சுதோ அதே மாதிரி வந்து வெயில் அடிக்குது. அந்த மழையெல்லாம் வந்து போகிறதுக்கு, மழைன்ற சீட்டம் எல்லாம் போகிறதுக்கு எல்லாமே ஏற்றி முடிக்கிறோம். அதோட இன்னும் ஒரு பங்கு வந்து இவைகளுக்கு பார்சல் கட்ட சொன்னாங்களோ அதை இன்னும் ஒரு தேவைக்காண்டி அதை என்னென்று நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா தெரியும். இதில் சோயா மீட், பருப்பு, அதோட இதில் மீன் டின்னும் வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு என்னென்ன 1 கிலோ 5 கிலோ அரிசி, 5 கிலோமா
1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ சீனி, 1/2 கிலோ பருப்பு, ஒரு சமண்டின், 100 கிராம் தேயிலை, 1/2 கிலோ சோயா மீட், இன்னொரு சோயா மீட் பேக்கெட் உண்டு, பிஸ்கெட் பை உண்டு, சோப்பு எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள். மற்ற ஐங்கரை உண்டு, ஐங்கரை உண்டு. அதோடு சேர்ந்து பிஸ்கெட்டுகளும் வேண்டி இருக்கும். அங்கால பிள்ளைகளுக்கு கொடுக்குறக்காண்டி, சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தால் வந்து அவைகளுக்கு கொடுக்குறக்காண்டி. ரைட், ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இருக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. எல்லோரும் இந்த கடைசியாக கொண்டு வந்து வைக்கிறான்டா. எல்லாமே வந்து ஏற்றிட்டோம். அதோட கடைக்காரனுக்கு நன்றி. ஒரு குறுகிய நேரத்தில் இவ்வளோ வந்து செய்து வந்தது. அதோட என்ன பிரச்சனைன்னா வந்து சில பொருட்கள் வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகிட்டு, அதான் வந்து கட்டுறதுக்கு லேட் ஆகிட்டு. அதோட இது என்னென்னா வந்து வெளியில் விற்கிற விலையை விட குறைச்சி தான் போட்டிருக்கணும், குறைவான விலையை தான் போட்டிருக்கணும். அவைகளுக்குமே வந்து நன்றி. அப்படியோ இனி போயிட்டு அப்படியோ கொடுக்குறது மட்டும்தான் வேலை. அன்னையாக்கள், பொறுப்பான அதிகாரிகள் அந்த இடத்துல லிஸ்ட்டோடு நிற்கணும். அவையில் போயிட்டு அவையிலோட போய் கொடுத்தா சரி. என்னடா வடிவா இருக்கிறியா படத்தை கிடக்குறியா? சமண்டில மெலிவா போட்டு தந்துக்கணும். என்ன விலைகள் எல்லாமே வந்து லொட்டா அடுக்க வந்து குறைச்சி தான், ஹோல்சேலுக்கு போகிற விலை தான் நான் போட்டு தந்துக்கிறேன். நன்றி. எப்படியோ வந்து போய் கொண்டிருக்கிறோம். தனியாக ஒரு இடத்துக்கு மட்டுமில்லை, அங்கால 2-3 இடங்களுக்கு போய் அவன் வீடு தேடியே கொண்டே வந்து கொடுக்க போகிறோம். அதோட இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வெறுமனே ஒரு மீடியேட்டர் தான், அதை கொண்டு போய் சேர்க்கிற ஆக்கள் மட்டும்தான். எங்களுக்கு அந்த உதவிகளை செய்து தந்த இந்த இக்கட்டான நேரத்தில் இப்படி செய்யணுமெண்டு யோசித்த அண்ணாக்கள் எல்லாருக்குமே நன்றி. அதில் சில அண்ணாக்கள் வந்து தாங்களோட பேர் சொல்ல வேண்டாம் தம்பி, நீங்கள் கொடுத்தா மட்டுமே போதும், எங்களோட மக்களுக்கு அது போய் சேரணும். அது மக்கள் இந்த நேரம் கஷ்டப்படுற நேரம் கட்டாயமே போய் சேரணும். அப்போ அன்னையாங்களுக்கு தெரியும் நான் வளமையாகவே இப்படி வேண்டி செய்ய மாட்டேன், ஆனால் இந்த சிச்சுவேஷனில் வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்னால் இல்லைன்னு மறக்கவே முடியலை. அதோட தான் நானுமே வந்து செய்கிறேன். கொடியங்கள் இதில் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. விக்கெட் தூக்க போகிறேன்டா டே. இந்த விதியெல்லாம் வந்து மழை வெள்ளங்கள் வந்தது. இது எந்த பிரதேசம்? இது கைவேலி எழுக ரோட். மற்றது அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணா தான் இதுக்கு இதாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆர்டிஎஸ் செயலாளர், உபதலைவர், ஆர்டிஎஸ் உபதலைவர். நாங்கள் ஜிஎஸ்கிட்ட சொல்லி இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு அதிகார ரீதியாக அதிகாரிகள் மூலியமாக போய்க்க வந்து சரியான இடத்துக்கு போய் சேரும். மற்றது ஒரே இடத்துல வந்து உதவிகள் வந்து குவியாமல் இருக்கும். அதுதான் இருக்கிற மெயின் விஷயம். வந்து திருப்ப நாங்கள் ஒன்றே ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அதே இடத்துக்கு திருப்ப எல்லாருமே கொடுக்க வந்து தனியாக அதே இடத்துக்கு போவோம். இப்போ இவையல் மூலியமாக பதிவுகள் இருந்தால் வந்து இவையல் எல்லா இடமும் வந்து பகிர்ந்து குடிப்பினோம். அதுக்காண்டி தான் அண்ணா மூலியமாக வந்துக்கணும். இவையல் லிஸ்ட்டு எல்லாமே வந்து கொண்டு வந்துக்கணும். அவைகளுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட இடங்கள் என்னென்னு. ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுக்கணும். இந்த பகுதியில் இருந்த வீடுகள் எல்லாமே வந்து சரியாக மழையால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா வாகனம் கூட போயிலால தண்ணி வந்து நின்றுருக்கு. இப்போ எல்லோரும் வந்து இந்த இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கணும். கொடுத்துட்டு அப்படியே போவோம். சரி, புதுக்குடியிருப்பில் வந்து வேறு என்னென்ன பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விதமான தேவைகள் தேவைப்படுது என்ற விஷயங்களை வந்து கேட்போம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நாங்கள் புதுக்குடியிருப்பு மேற்கு கைவேலி பிரதேசத்தில் இருக்கிறோம். எங்களோட பிரதேசத்தில் கூடுதலான வீதிகளும் பாதிக்கப்பட்டு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதாவது 93 பேர்கிட்ட தற்காலிகமாக வீடுகளில் வசிக்கிறாங்க. அவங்க அன்றாட வாழ்க்கையில் தண்ணிகள், கரண்ட், மின்சாரம் அப்படி கணக்க விஷயங்களில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு முதல் கட்டமாக நாங்கள் உணவு நீங்கள் தருவதாக கூறியிருந்தீங்க. கட்டங்கட்டமாக நாங்கள் சில உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். கூடுதலான மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளை நோக்கி போகலை, அந்த இடங்களிலே இருக்கினோம். ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கினோம். தற்காலிக வீடுகளில் வாசிக்கிறவங்க, குழந்தை பிள்ளைகள், பால்மா இல்லாமல் அந்த 4 நாட்களும் வேலைகள் இல்லாமல் கடும் சிரமத்தை நோக்கிய வண்ணம் இருக்கிறோம். எங்களோட வீதிகள் எல்லாம் கூடுதலாக புனரமைக்க வேண்டிய சூழலில் இருக்குது. தரப்பால்கள் இல்லாமல்
சில வீடுகள் தகரங்கள் கலண்டு இதனால் அவங்களுக்கு திரும்ப அந்த தகரங்கள் அடித்தா அது எப்படியும் அந்த தகரங்களில் காயங்கள் வந்து அது திரும்ப அது ஒழுக்கு ஏற்படுத்தி இருக்குது. இன்னொரு தரம் எங்களுக்கு திரும்ப இதே போல் ஒரு அனர்த்தம் வருமா இருந்தால் எங்களோட மக்களுக்கு கூடிய பாகம் எல்லாரையும் வெளியில் எடுத்து ஒரு முகாம் மாதிரி ஒரு பாடசாலையோ ஒரு பொது இடங்களில் எடுத்து தான் அவங்கள பராமரிக்கிற சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. இப்போ கணக்கு பேர் கேட்குற விஷயம் இது இவ்வளோ பெரிய அனர்த்தம் வந்திருக்கு, இதுக்கு முன்னறிவிப்பு ஒன்றும் வரையிலையா, அதுக்கான ஆயத்தங்கள் ஒன்றும் செய்யலையாடு? இல்லை, இது பொதுவாக நாங்கள் சொல்லப்போனால் நாங்கள் யாரையும் விமர்சிக்க முடியாது. இது வந்து ஒரு காலப்போக மழையோடு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் இது நடந்திருக்குது. இது இந்த ஆண்டு இந்த மாதங்களில் கூடுதலாக நாங்கள் எல்லாருமே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இது. இப்போ சூறாவளி என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் இது ஒரு தொடர்ச்சியான மழையாக இருந்திருந்தால் இது எங்களோட காலப்போகத்துக்கு பெய்ய வேண்டிய மழை என்று தான் நாங்கள் எண்ண முடியும். அந்த அடிப்படையில் இதை நாங்கள் முன்னறிவித்தல் வரையில்லைன்றது நாங்கள் கூற, அதை நாங்கள் விமர்சிக்காமல் நாங்கள் எங்களோட மக்களை ஒற்றுமையாக இருந்து நாங்கள் இந்த இடத்துல இப்போ உங்களை போல் சமூக உதவியாளர்களை நாடி நாங்கள் அவங்கள ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணுமன்றது தான் எங்களோட எண்ணம். ரைட். மற்றது வந்து உண்மையிலேயே சொல்லப்படாமண்டா எல்லா இலங்கையின் வேறு வேறு பாகங்களோட ஒப்படைக்க வந்து இந்த முறை வடமாகாணத்தில் வந்து புயலின் தாக்கம் குறைவுன்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக நீரால் தான் கூடுதலாக இது என்ற வடமாகாணத்திலேயே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் 2 உயிரிழப்புகள் வந்து இதால் ஏற்பட்டிருக்கு. அதை தவிர இலங்கை பூரா வந்து 470 உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. எத்தனை பேர் வந்து மிஸ் ஆகிருக்கு, நம்ம இவ்வளவு சொத்துக்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் நாங்களும் இது சொல்லிக்கொள்ள தான் போகணும். சரி, எப்போவும் வந்து ஏதாவது ஒரு முன்னேற்பாடோடு இருக்கணுமென்ற விஷயத்தை இது வந்து எங்களுக்கு படிப்பிச்சிருக்கு. மற்றது இந்த இக்கட்டான சூழலில் எங்களால் முடிஞ்ச இதுகளையும் வந்து இன்னொரு ஆளுக்கு நாங்களுமே செய்துட்டு போயிடணும். என்ன? நிச்சயமாக நாங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உதவ வேணும். 421 நபர்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்கள இன்னும் கண்டுபிடிக்க இல்லை. அப்படியான சூழலில் இந்த நாடு உண்மையிலேயே பெரும் கஷ்டத்தை சந்திச்சு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களோட கிராமத்தை தேடி வந்து எங்களோட கிராம மக்களுக்கு செய்கிற உதவி மிகப்பெரிய மெத்தப்பெரிய உபகாரம். அந்த அடிப்படையில் மீண்டும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலேயே எங்களோட மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு பாடமாகத்தான் இருக்கும். இப்படி ஒரு அனர்த்தங்கள் வந்தால் நாங்கள் எப்படி முகம் கொடுக்கணும் என்று. எங்களை விட பாதிக்கப்பட்டவங்க இலங்கையில் கூடுதலான பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எங்களோட மக்களை தேடி வந்து நீங்கள் இந்த உதவியை செஞ்சதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றது வந்து நாங்கள் வந்து தேடி வந்து கொடுக்குற ஆக்கள் மட்டும்தான். கணக்கு புலம்பெயர் தமிழர்கள் வந்து எவ்வளோ செய்கிறதுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும். அதோட இந்த நேரத்தில் வந்து அவையில் எவ்வளவு கைகோத்து இருக்கணும். மலையகம் சரி, இங்கே பக்கத்தில் சரி, எவ்வளோ உதவிகளை வந்து செய்திருக்கணும். அவைகளுக்குமே வந்து நன்றிகளை தெரிவிச்சு நிச்சயமாக நானும் அவங்களுக்கு சேர்த்து நான் இந்த உண்மையிலேயே புலம்பெயர்ந்த மக்கள் அனைத்து மக்களும் புலம்பெயர்ந்த இனம் மொழி பாராமல் இருக்கிற அனைத்து மக்களும் உண்மையிலேயே இந்த இலங்கைக்கு முன் வந்திருக்கணும். பல நாடுகள் முன் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் உண்மையிலே அனைவருக்கும் நாங்கள் நன்றியை கூற வேணும். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய நன்றி. அவங்களுக்கு உண்மையிலேயே எங்களது மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 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 உணவு பொதிகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்த அனைவரும் இது பின்புறமாக இருந்து அவங்கள இனங்காட்ட முடியாமல் எங்களுக்கு இதை உங்களூடாக எங்களுக்கு இதை செய்து தந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. கேட்டாங்க. சரி, பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்க்க போகிறோம். பார்த்து என்ன சம்பவங்கள் நடந்ததுன்றதை வந்து அண்ணா எங்களுக்கு விவரிப்பார். அண்ணாவை தான் சந்திச்சு வரன் பொறுப்பானு அந்த இதெல்லாம் எடுத்து தந்தது. அண்ணா, இந்த பாதை இதோட முடியுதா? இதோட இந்த ரோட் வந்து ஒரு கடைசி மெயின் பாதையான ஒரு பாதையாக தான் இந்த ரோட்டு இருக்குது. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த ரோட்டு ஒரு 2 அடி தாழ்ப்பத்துக்கு புதைகிற அளவுக்கு இந்த ரோட்டு மிகவும் கஷ்டமாக இப்போ கூட பாருங்க. அதில் கெட்பவதியான ஒரு தாயோரால் நடந்து வந்தோன்றிருக்கா, அவள் நடந்து வர்ற பாதை இருக்கா, கிட்ட போய் பார்ப்போமா. அதான் இதோட வந்து வீதி வந்து முடிவடையுது. ஆனால் இதுக்கு இங்கால வந்து கணக்கு இது எந்த இதுக்குள்ள வரும்? இது ஆர்டிஏக்கா பிரதேச சபைக்கா? இப்போ ஆர்டிஏக்கில் வரும். என்னன்னு சொன்னால் இந்த ரோட்டு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பாடசாலை மாணவர் கூட இந்த ரோட்டால் போய் நடந்து போகிறதுக்கு இயலாத நிலையிலான இந்த ரோட் இருக்குது. இது வரைக்கும் ஒரு எம்பியால் இந்த ஒரு 100 மீட்டர் கொங்கிரீட் அடிக்கப்பட்ட தந்திரக்கொழியாக மிச்சம்படி இந்த ரோட்டை செய்து இதுக்குரிய இவ்வளோ தூரம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியும் எந்த ஒரு வீதி அதிகார சபை எதுவும் வந்து இந்த செய்தரே இல்லை. ஆனால் முழுதாக இந்த ரோட்டு வந்து இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் போனால் இந்த வீடுகள் இருக்குது. இல்லை, இந்த வீடுகள் எல்லாம் முழுதாக மணல் தண்ணியில் வந்து மூழ்கி உடைஞ்சு விழுந்து பாறை விழுந்துற கட்டத்தில் இருக்குது. எங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விட்டுற வேண்டாம். இது எங்களுக்கு பாடசாலை மாணவர்கள்
குழந்தை புள்ளிகள் கற்ப பாருங்க இப்போ கூட பாருங்க கற்பவதி தாயார் இதில் நடந்து வர ஒரு அவசரத்துக்கு இந்த அதில் வந்து சைக்கிள் ஒரு மோட்டார் சைக்கிளோ ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வர கூட அவளை இயலாத நிலைமையில தான் இந்த இருக்குது. இந்த வீதியை பார்த்தீங்கன்னா இந்த வீதி இது மட்டும் நல்ல லெவலாக இருக்குது. இதுக்கு இங்கால தண்ணி தண்ணி ஒரு என்னன்னு சொன்னால் அந்த வீட்டு திட்டங்கள் வந்து சரியான முறையில் நியாயமான வீடுகள் இருக்குது இந்த ஒழுங்கால. இது மெயின் பாதை, இது கடைசி ரோடு. இது வந்து ஏற்கனவே யானைகளும் வர்ற இடமாக இருக்கிறது. அப்போ அதால் வந்து இந்த ரோட்டை எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டராவது எங்களுக்கு கிரவலிட்டு ஒரு சொப்பனிட்டு தர்றதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இது வந்து என்ன சொல்கிறேன், இந்த வீதி வந்து இப்போ கணக்கு பேருக்கு யோசனை ரோட்டு போகிறோன்னா வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும். பொதுமகன் யாராவது செய்ய விரும்பினா செய்யலாமா? எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். செய்கிற அதுக்கான அனுமதிகள் அனுமதி அதுக்கு ஏற்பாடு செய்து நாங்கள் செய்து தருவோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லார்டையும் கேட்டு கலைச்சி போயிட்டோம். பிரதேச செயலாளர் இருந்து கிராம சேவையாளர் இருந்து நாங்கள் எல்லா இடம் முதல் இருந்து இப்போ நாங்கள் கனாலமாக 10 வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்தில் இருந்து இந்த ரோட்டை செய்தர சொல்லி நாங்கள் எத்தனை நேரம் சொல்லியும் காசு ஒதுக்கப்படுதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற மொழியும் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட ரோட் வந்து சரியான முறையில் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த பாருங்கள் கற்பவதி தாயார் வந்துருக்கிற பாருங்க நடந்து கூட இந்த கற்பவதி தாயார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற கூட அடுத்த காணிக்கால பூந்து வர்ற அளவுக்கு நடக்குது. காலப்போக்குள்ள வந்து சுரங்கமாக இங்கே கொஞ்சம் நடந்து வாங்க. அதான் அது வந்து என்னன்னு சொல்கிறது சரி. கவனம் சரியா ஒரு பாரிய அளவிலான நல்ல வீதி வந்து இதில் நல்ல ஒரு மண்பலமான காணி இடங்கள். இது முழுதாக இந்த இடிவடைஞ்சு வந்து போய்கொண்டிருக்குது. எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் கிராவில் விட்டு இந்த ரோட்டை ஒரு வாய்க்கால் வடிகால் அமைப்பு செய்து தந்தால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நாங்கள் எங்களுக்கு ஆடிய சுபத்தலைவர், அதால் நான் உங்களுக்கு அந்த வேண்டுகோளை உங்களுக்கு முழுமையாக விடுறேன். இதுக்குள்ள வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க? இதில் இந்த ரோட்டால் போனால் கிட்டத்தட்ட ஒரு 80-90 குடும்பம் இருக்கு. இந்த சுற்றி வரலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரதேசத்தில் வந்து அந்த ஒழுங்கைகளை ஒரு 5 குடும்பம் இருந்தாலே வந்து அதுக்கு காப்பீட்டுடணும். இதில் வந்து இவ்வளவு குடும்பங்கள் இருக்குது. யாராவது அதிகாரிகள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க விரும்பினா எடுங்க. கூடுதலாக சொல்லப்படுற விமர்சனம் வந்து இப்படியான நிதிகள் வந்து வர்றது ஒதுக்கீடு செய்யப்படும், அதுக்கு பிறகு அந்த செயற்பாடுகள் வந்து நடத்தாமல் திருப்ப வந்து போகுதுண்டு. அப்படி இல்லாமல் வந்து செய்யுங்க. அப்படி இல்லாட்டி யாராவது செய்து கொடுக்க போனீங்கன்னா வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது பெரிய உதவியாக இருக்குது. இந்த ரோட்டில் சரியான கஷ்டம். இந்த பாடசாலை மாணவர்கள் சேர்த்துக்குள்ளே புதஞ்சு தான் இந்த பாடசாலையோட நடந்து போய்கொண்டிருக்கணும். இந்த மழை காலம் வந்து ஒரு மாதம் இந்த மழை அடமலைக்குள்ள வந்து வெள்ளம் புகுந்ததால இதால் ஒரு 2 அடி தாழ்பத்தில் உயரத்தில் தண்ணி போய்கொண்டிருக்கும். அதுக்காக ஒரு குழந்தை பிள்ளையோ கைக்குழந்தையோட இருக்கணும் இந்த ரோட்டில். அப்போ அதால் வந்து இந்த முந்தின நாள் மழை இந்த நேரடியாக காணலாம். இந்த காணிக்கால இந்த புள்ளிய ஹாஸ்பிட்டல் நேற்று கொண்டு போனாங்க. முந்தின நாள் இதுக்காக வரையில் இந்த நேரடியாக கேட்கலாம். இந்த புள்ளியை நாங்கள் மீட்டெடுத்து தான் அதுக்காக கொண்டு போனது. இல்லை எவர் சொல்கிறோம். நீங்கள் எதாவது சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லிடுறோம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுக்காண்டி நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் பெரும் கஷ்டப்பட்டு தான் இந்த சாமானை இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இவ்வளோ கிராமத்தில் சாமான்கள் போய் சேர்ந்துருக்கு. நாங்கள் கிராமம் பின்தங்கிய நிலையில் போய்கொண்டிருக்கோன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோட்டானண்டு இந்த வெள்ளத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களை நாங்கள் இவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து நாங்கள் இன்றைக்கு ஒரு பகுதி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. மிகவும் எங்களுக்கு கடமைப்பட்டிருக்க எல்லாருக்கும் இப்போ நாளைக்கு ஒரு 93 பேருக்கு எல்லாருக்கும் கட்டமாக கொடுத்து வரோம். இதில் ஒரேடியாக எல்லாருக்கும் கொடுக்காம ஒவ்வொரு பிரிவாக ஒவ்வொரு கேட்டகரியில் நேற்று சுண்ணாம்புச்சூளை வீதியில் கொடுத்துனாங்க. இன்றைக்கு இங்கால கொடுக்குறோம். நாளைக்கு மிச்சம் மீதி ஆக்களுக்கு கொடுப்போம். எல்லாருக்கும் கிடைக்கும். சம்டைம் இப்போ இதில் இருக்கிற ஆக்களுக்கு நாளைக்கு கொடுக்க போகிற பொதி கிடைக்காது. அதை வழிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ முக்கியமாக தேவையான ஆக்களுக்கு மலர்ந்து டக்குன்னு நாங்கள் இவங்கள்ட்ட நாங்கள் கேட்ட அடிப்படையில் இவங்க முதல் கட்டமாக ஒரு 50 பேரை தாங்கன்னு சொல்லி இப்போ இந்த 50 பேரை தெரிவு செய்து கொடுத்துருக்குறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் மிகுதி ஆக்களுக்கு இப்போ இதில் கொடுக்கப்படாத ஆக்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். யார் கொடுத்தாலும் இல்லை வேறு யாரும் பண்ணுங்க. வெயிட் சரியான வெயிட் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு யார் கொடுக்கணும் இவர் கொடுக்கணும் வேண்டியில்லை. சரியான ஆக்களுக்கு போய் சேர்ந்தால் சரி. அதான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. மற்றது அவையில் வந்து தங்களுடைய இதுக்கு என்னென்னு சொல்கிறது, அவைகளுக்கு ஒரு இதுக்கு இருந்தானே இப்போ பூனாக்களுக்கு திருப்ப போகக்கூடாதுன்றக்காண்டி அவர் அப்படியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தவர். அதோட இந்த உதவி செய்த அண்ணாமாருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றியை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். கவனம் பேரமா கொஞ்சம் வேகமாக வாங்க.
கவனமாக பாருங்க. இல்லை அம்மா கொடுத்து விடுவோம். அம்மா யாரும் இருக்கிறேம்மா கொண்டு போய் இருக்கிறேம்மா. கவனம் நீங்கள் தூக்காங்க. வெயிட் வேறு யாரும் ஒன்று நாய் பிச்சு போட்டுரும். இந்த கவனம் பாருங்க. சரியா இதில் தெரிவு செய்த ஆக்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்ல பதவியில் இருக்கிறார்கள்லாம் நம்ம எங்களுக்கு வந்து எந்த விதமான சரியான வீட்டை தான் இருக்குன்னு இந்த எங்களை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். ஓகே சரியா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒவ்வொரு கொஞ்சம் ஆக்களை செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். மற்றது வந்து வீடியோக்களுக்கான அனுமதி வந்து அவையில கேட்டுனாங்க. அவையிலே அரசாங்க ரீதியாக வந்து அவையிலே சொல்லிட்டாங்க. இவைகளுக்கே வந்து சொல்லிட்டேன் வீடியோ எடுப்பினோம் வந்து அவையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஓகே நாங்கள் அங்கே கொடுத்து போட்டு அதுக்கிடையில இவங்க ஒழுங்கு பண்ணி ஆக்கள் வந்துட்டா மிச்சாக்களுக்கு கொடுப்போம். இப்போ ஆருக்கு குழந்தை பிள்ளை வரையில நன்றி எல்லாருக்கும் வந்த எல்லாருக்கும் நன்றி. எந்த இக்கட்டான சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற புலம்பெயர்ந்த எக்கச்சக்கம் பேர் மக்கள் காத்திருக்கணும். அதில் ஒன்று தான் இது. சரி சரி ஓகே சரி நன்றியா. சந்தோஷம். சரி ஓகே அடுத்ததுக்கு வாங்க. ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ இதில் நாங்கள் கொடுக்க வலிக்கிட்டு வந்து அருகில் இருக்கிற மக்கள் இன்னுமே வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஆனால் அவையில் வந்து தெரிவு செய்யப்பட்டு அவையில் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுட்டு தானே வேலைக்கு போயிருக்குமெண்டு அவையில் தெரிவு செய்த ஆக்களுக்கு தான் நாங்களுமே வந்து கொடுக்குறோம். அடுத்த இடத்துக்கு வந்து போகிறோம். உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னா வந்து அவையில் செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்கணும். ஏன்னா வந்து ஒரேடியாக வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியாது. ஒரு கட்டமாக வரைக்கும் வந்து ஒவ்வொரு பாகமாக தான் கொடுக்க முடியும். அப்படி ஒவ்வொரு லிஸ்ட்டாக தந்தவ முதல்ல இதில் பதிவு அடிப்படையில் வந்து அவைகள்கிட்ட சரியாக இருக்கு வேண்டாம். ஜிஎஸ் டிஎஸ் அப்படி சமுத்தி படுறாக்கள் அப்படி இப்படி கணக்கு பேர் இருப்பினும் தானே. அப்போ பதிவு அடிப்படையில் அவையில் சொன்ன ஆக்களுக்கே வந்து நாங்களுமே வந்து கொடுத்துருக்கிறோம். நாங்கள் வெறுமனே வந்து ஒரு கருவி தான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டே கொடுக்குறது மட்டும்தான். அதுக்கு உந்துதலாக இருந்த எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். கடைசியில் உங்களுக்கு யார் என்னென்ன செய்தவை என்றதையும் அப்படியோ உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். பட் இன்னுமே எக்கச்சக்க பேர் வந்து கேட்டிருந்தவ செய்யுங்க. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து அந்த எல்லாத்துக்கு செய்ய இயலாத கட்டம். இந்த பங்களிப்பு இவ்வளோ நாங்கள் செய்ததுக்கு ஒரு 4 பேருன்ற பங்களிப்பு தான் இதில் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் வந்து சரியாக தண்ணி நின்றது. நாங்கள் போய்க்கே வந்து பார்த்து நாங்கள் முழங்கால கிட்ட வந்து இந்த இடத்துல எல்லாமே தண்ணி நின்றது. அடுத்த இடத்துக்கு வந்துக்கிறோம். அடுத்த இடத்துக்கு எங்களாலேயே போயில்லாத கட்டம். என்ன சம்பவம்னா வந்து ரோட்டு சின்ன இதில் வாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட் ஒரு மாதிரி கீழே இதை தட்டுப்பட்டுச்சு. இது என்ன கடும் அட்வென்ச்சரா இருக்கு. இதோட அட்வென்ச்சரா எல்லாம் இந்த இடங்கள் அங்கால ரோட்டெல்லாம் அதில் போய் திருப்பி போகணுமே. அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்படியோ ரிவர்ஸில் வேறு இஞ்சால வேறுங்க. இது இன்னும் இடம் இருக்குது. இதை விட மோசமான ரோட்டெல்லாம் இருக்குது இஞ்சால. பாவம் என்ன இங்கே இருக்கிற மக்கள் பாவம். உண்மையிலே வீதிகள் ஒழுங்கா இல்லை. இதில் எக்கச்சக்க தண்ணிகள் எல்லாமே வந்து ஓடி இருக்கு. வாய்க்காலே இதுக்கங்கால வாய்க்காலும் கட்டையிலேடா. தண்ணி இந்த ரோட்டில் தண்ணி எவ்வளோ வீச்சாக ஓடி இருக்கு. ஒவ்வொரு இடத்துல தான் ஒரு கொஞ்சம் பேர். நீங்களும் இப்படி செய்ய போகிறீங்கன்னா வந்து தகுந்த அதிகாரிகள் இருக்கணும் தானே. ஜிஎஸ் அந்த மாதிரி ஆக்கள் மூலியமாக வந்து செய்தால் வந்து ஒரே இடத்துல வந்து உதவிகள் வந்து தேங்காது. அதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இதுக்கு மேலே ஏற்றியலாது. மக்களே
சம்பவம் இருக்காத கீழே ஏர் ஃபில்டர் கடுமையான மலை நாட்டுக்கு போன மாதிரியோ அதோட வெயிட்டும் வந்து கூட போட்டுட்டோம். இந்த வீதியால் இப்போ சாதாரணமாக பள்ளிக்கூட பிள்ளைகள் போக இயலாது, டியூஷனுக்கு போகிறாக்கள் போக இயலாது, பிரதியோ வகுப்புக்கு போகிறாக்கள் போக இயலாது. இந்த ரோட்டு எப்போவுமே இது இப்போ கிட்டத்தட்ட நான் அறிஞ்ச ஒரு 25 வருஷமாக இது இப்படி தான் இருக்குது நான் அறிஞ்சது. அந்த அடிப்படையில் இந்த மக்கள் உண்மையிலே சரியாக பாதிக்கப்பட்ட மக்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற அவ்வளவு தண்ணியும் வடிகிறது இந்த கிராமத்தால் தான். அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ அதால் இவங்க பாதிக்கப்படுறது கூடுதலாம். ரைட் ரைட் ஓகே. நாகரஞ்சன் அடுத்தடுத்த அண்ணா நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுங்க. இவங்களுக்கு இரவு கொடுத்து நாங்கள் இந்த 10 குடும்பம் அதான் இப்ப ஒரே ஆக்களுக்கு திருப்ப போகாம பயந்து அந்த கேட்டகரி தான் அது. மூர்த்தி நாகராசா சரி 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 நன்றி. வந்த எல்லாரும் சுசிலா பாலசுப்ரமணியன் ரோசன் பாலசுப்ரமணியன் ரோசன் ரோசன். சரி வந்த எல்லாருக்கும் நன்றியா. சரி மிச்சம் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து போய் கொடுக்க போகிறோம். இப்படியான இடங்கள் ஏரியாக்களை நாங்கள் போய் கொடுக்க வந்து என்ன சொல்ல எல்லாருமே சேர்ந்து வருவினோம். எனக்கு தந்தது எனக்கு தெரியல, அவருக்கு தெரியலேன்னு அப்படியான பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்ளும். இப்படி அதிகாரிகள் மூலியமாக போகிற பட்சத்தில் வந்து அவைகளுக்கு தெரியும் ஏற்கனவே கொடுத்தால ஏற்கனவே கொடுக்காதாண்டு. அப்போ அந்த நேரம் வந்து அவையிலும் வந்து எங்களோட முரண்பட மாட்டினோம். நன்றியா நன்றி, வந்த எல்லாருக்கும் நன்றி. நேரா போயிடலாம் நேரா போயிடலாம் கிடக்கு. ஒரு காலத்தில் நல்ல ரோட்டாக இருந்தது, பிறகு வேறு திருப்பி என்னென்னு தான் இப்படி திருப்புறான்னு பயமாக இருக்கு. ஐயா ஒன்றதுக்கு சைக்கிளை ஐயா கவனம், திருப்பி ஏதாவது மூதுப்பட்டாலும் நீங்கள் போகலாம் ஐயா போயிட்டே. ரைட் நன்றி நன்றி நன்றி, போயிட்டு வாங்க. கொண்டு போகிற இடங்கள் எல்லாமே வந்து அடித்தொங்கல் அடித்தொங்கல். ஓ என்ன தண்ணி வந்து நீங்கள் ஓமா புதையாதா மண்ணே புதைக்கு மண்ணே முன்னாடியா புடிங்க. ஒரு சில்லு புதைச்சா சரி, எல்லா சில்லும் புதைச்சா நாங்கள் செத்துருவோம். மக்களே இதுக்கங்கால ஒரு ஓடைக்குள்ள போயிடலாது அந்த எல்லாத்துக்கு வருமா 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 திருப்பலாமா. ஓகே இதுலேயே வந்து எல்லாருமே வந்து தயார் நிலையில் இருக்கணும், இருந்தால் பரவாயில்லை. நாங்கள் ஒரு கட்டமாக அங்கால பகுதிக்கு கொடுத்து நாங்கள் இங்கால கொடுக்காத பட்சத்தில் இவங்கள்ட்ட நாங்கள் விண்ணப்பிச்ச நேரம் இவங்க எங்களுக்கு இந்த பொதிகளை எங்களுக்காக தந்தவங்க, இவங்க வேறு இடங்களில் கொடுத்தவங்க சிரமம் பாராமல் எங்களுக்காக காலையிலேருந்து உணவு தண்ணி இல்லாமல் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடும் சிரமத்து மத்தியில் இந்த பொதிகளை உங்களுக்கு தர கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் கேட்டதுக்கு அமைவாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் 3 கட்டமாக கொடுத்து கொண்டு வரோம். இதில் நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம், இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அந்த பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் ஆடியஸால் கொடுத்தே ஆகுவோம். அந்த அடிப்படையில் இப்போ இதில் தராத ஆக்களுக்கு தரமாட்டம் என்ற பொருள் இல்லை, சரிதானே? அதில் விடுபட்ட ஆக்களுக்கு கட்டமாக எல்லாருக்கும் பொதிகள் தரப்படும். சனிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட மேலதிகமான ஒரு தொகையான ஆக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அந்த அடிப்படையில் இந்த 10 பேரும் இந்த பொதிகளை பெற்றுக்கொள்ளுங்க. மாறி மாறி பிள்ளைகளோட இருக்கிறாங்க, கொண்டு வந்து வைங்க. அது சின்ன சின்ன பேக்குகள் சரியான வெயிட், சரியான வெயிட்.
நன்றி. நான் வைக்கிறேன். நன்றி வந்த எல்லாருக்கும் நன்றியா. என்ன இக்கட்டா இல்ல 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 எங்களுக்கு உதவி அங்க அஞ்சுபா நாங்க கூட்டி வந்திருக்கிறோம். இல்ல. அவங்க வேற இடங்கள் எல்லாம் போய் சரியான டயத்துல அது வந்திருக்கோம். எவ்வளவு பேர் வந்து உதவி செய்யற காத்துக்கிறோம். நாங்க மட்டும் புலம்பெயர் நாடுகள்ல எல்லாம் எக்கச்சக்க பேர் இங்க மக்கள் கஷ்டப்பட்டு வந்து பார்த்து உதவி செய்யற காத்து கொண்டிருக்கணும். அது சரியான இடத்துக்கு போய் சேரணும். அதான் அவைகள்ட்ட இருக்கு. அதையும் அதை கேட்டு இதோட இதுதான் சரி. இவைகள் நாடினாங்க இவையெல்லாம் உங்களோட லிஸ்ட் எல்லாம் தந்தவ. ஏண்டா ஒரே ஆக்களுக்கு திருப்ப பொருள் போகக்கூடியதானே எல்லாருக்கும் பகிர்ந்து போகணும்ன்ற காரணத்தினால தான் செய்து நாங்களும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். சந்தோஷம். சரியா உண்மையிலேயே இந்த இந்த உதவி எங்களுக்கு செய்ததுக்கு உண்மையா நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படியான நாங்க கேட்ட உடனேயே அந்த 10 பேருக்குமே செய்தது. இதுவரைக்குமே எந்த ஒரு உதவி திட்டம் எடுக்காதாக்கள் தற்காலிக வீட்டுல இருக்கிறார்கள் பாலூட்டும் தாய்மார் ஹெட் பண்ணி என்று தான் நாங்க எடுத்தனாங்க. உண்மையிலேயே அந்த 10 பேருக்கும் அந்த பொதியை கொடுத்ததுக்கு நன்றி. உண்மையிலே ஏண்டா இப்ப எல்லா கேட்டகரியிலையும் வந்து அவையில் பிரிச்சு வந்து தந்தவ. அது வகையில சந்தோஷம். நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கும் போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். வீடியோ எடுக்கல. அதில் 2 பேர் தான் இருந்தவ கொடுத்து முடிஞ்சிட்டோம். எங்களுக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருந்தது. தேவை என்னன்னு சொல்றது, அந்த தேவை வந்து நிவர்த்தி செய்யப்படணும். தேவையாக இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் வந்து செய்யப்பட வேணும். இப்படியான அத்தியாவசியமாக ஏதாவது விஷயங்கள் நடக்க செய்தால் வந்து அந்த தேவைக்கும் வந்து பிரயோசனமாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் தேவை இல்லாத நேரத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அவர் சோம்பலாகாதீங்க. நானும் அந்த வகையில் தான் மற்றபடி செய்கிறதில்ல. இது செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை என்றபடியாக வந்து செய்திருக்கிறோம். இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே தான் நிற்கிறோம். நின்றுட்டு வெளிக்கிட போகிறோம். இப்படியான விஷயங்கள் வந்து நாங்கள் எங்களோட சேனல் தொடக்கத்துலேருந்து பார்க்குறாங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பெருசாக செய்கிறதில்ல. ஆனால் இந்த அனர்த்த மூட்டம் வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாயம் செய்தே ஆகணும். அதனால் செய்திருக்கிறோம். இதுக்கு வந்து இந்த 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 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பொதிகள் வழங்குறதுக்கு உதவி செய்தவர்கள் அந்த பேர் வந்து சொல்ல போகிறோம். லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா அவர் வந்து தன் பேரே குறிப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அவர் தான் முதலாக அனுப்பினவர். அலசின் இப்படி கொடுங்க உண்டு. நல்ல நம்பிக்கையான ஒரு அண்ணா. என்னென்னு சொல்கிறது, பெரிய திட்டங்கள் எல்லாம் வந்து செய்திருக்கிறார். என்ன செய்தாலும் வந்து அவர் சொல்கிற விஷயம் வந்து அலஸ்டீன் என்ன செய்தாலும் வந்து நாங்கள் எங்கட இது தெரிய தேவையில்லை, அவைகளுக்கு அது ஒரு அத்திவாரமாக இருந்தால் சரி என்று சொன்னவர். அந்த அண்ணாக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றது வந்து வரதராஜன் அண்ணா வந்து அவரும் வந்து லண்டனில் இருக்கிறார். அவரும் வந்து இதுக்கு நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார். மற்றது வந்து சுவிஸில் இருக்கிற ரவீந்திரன் குடும்பத்தினர் அவையிலும் வந்து இதுக்கு நிதிக்கு பங்களிப்பு செய்திக்கணும். அதோடு சேர்த்து அதுக்கு பிறகு கடைசியாக சஞ்சி அண்ணான்னு சொன்னவர், நாங்கள் இவ்வளோ வந்து 3 பேர்ட்டையும் தான் வேண்டிட்டு அப்படியோ செய்வோம்னு நினச்ச நாங்கள் செய்து ஒரு பேட்டையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அளவு பொதி தான் செய்த நாங்கள். அதுக்கு பிறகு சஞ்சி அண்ணா வந்தபடியாக தான் பொதின்ற சைஸையும் வந்து கூட்டினாங்க. அதோட கொடுக்குற எண்ணிக்கையும் வந்து கூட்டியிருந்தாங்க. நன்றி. இவ்வளோ பேருக்குமே நன்றி. என்னென்னு சொல்கிறது, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே செய்யணுமென்று உதவி செய்திருக்கிறீங்க. அதோட வந்து அவையில் சொன்ன விஷயம் வந்து தம்பி எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் நம்பிக்கையான செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை, என்ன செய்கிறது அப்படி இப்படின்லாம் கேட்டவ. மற்றது வந்து இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறது, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கணக்கு பேரும் வந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் வேலும். அதனால் நீங்கள் அதுக்கு உரிய அதிகாரிகள் இருக்கிற தானே, அவைகள் மூலியமாக வந்து போனீங்கன்னா அதுகள் உரிய ஆக்கள்கிட்ட போய் சேரும், செய்கிற விஷயங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும் என்றதையும் வந்து நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன். உண்மையிலே வந்து போன இடங்கள் எல்லாமே வந்து கஷ்டம்தான். மற்றது ரோட்டாலே போயிடாது அந்த ரோட்டு இடங்கள். மற்றது கஷ்டம்ன்றதை தவிர இப்போ கல்வீடு இருக்கிறார்களுக்கும் இப்போ தண்ணி போனதும் அந்த நேரம் தேவைப்படுற பொருட்கள்லாம் வழங்கியிருக்கிறோம். சரி, நன்றி. செய்த எல்லாருக்குமே நன்றி. இந்த இடர்காலத்தில் இப்படி செய்திருப்பீங்க. இப்போ தண்ணி வடைஞ்சு கொண்டு போது இனி தேவைப்படாது, என்ன உதவிகள் தேவைப்படாது. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. எங்களால் மலையக பக்கத்தில் கூடுதலான இதுகள் தேவைப்படுது என்ற வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அங்காள பக்கங்களில் இனி வந்து செய்தலாம். மண் சரிவுகள் ஏற்பட்டு கணக்கு பேர் செத்துருக்கணும், கணக்கு பிரச்சனைகள் எனக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பரோட கதைச்சு நான். சரி, அவ்வளோதான். இதோட வந்து வீடியோவை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில்